நானே தான் பெட்ரோலுக்கு துட்டு இல்லாத பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்காத காடியா எடுத்துக்கிட்டு வந்தேன். கோயிலுக்கு போய் மொத்தத்துக்கு கொண்டு கவர்மெண்ட்டுக்கு வேரி கட்டுவாங்க. என்ன பண்ணுவேன்? சரி, இப்ப எப்படிதான் அந்த மாலை கொண்டாந்து மாலை எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். 22,000 ரூபாய் கொடுத்து செல்லு ஒண்ணு எடுத்த நினைப்புதா? ஆமா, செல்லுக்கு கூட எடுத்ததுக்கு எல்லாருக்கும் ட்ரீட் வச்சு மாதிரி எங்க சித்தப்பா வீட்டு போயிருங்க. ஆமா, உண்மைதான். அந்த செல்ல கொண்டு போய் நேரம் ஒயின் ஷாப்ல வச்சேன். ஏன்டா அங்க கூட வச்சேன்? மார்வாடி காலில் வச்சா நோட்டீஸ் அனுப்பினா வீட்டுக்கு எங்க அம்மாவுக்கு பொண்டாடி தெரிஞ்சா தொடப்ப கட்டியா தெரியா தடை எங்க மச்சான் பாடால உதவாக்கிறான். அவனை சொல்றத ஒயின் ஷாப்ல கொண்டு போய் வெயி துட்டு இருக்கு பார்த்து துட்டு கொடுத்துட்டு செல்ல மூட்டுக்கலாம். ஆமா, எடுத்து போய் இந்த 22,000 ரூபாய் செல்ல கொடுத்த 3 கோடி கொடுத்தா 22,000 இந்த கேள்விதான் நானும் கேட்டேன். 22,000 கொடுத்து செல்லு வாங்கிக்கிறேன். 10,000 வச்சுனா கூட 12,000 இருக்குது. 12,000 ரூபாய்க்கு தான் அந்த கோட்டை கொடுறான்னு கேட்டேன். கடவுள்ல இருக்கிற வரைக்கும் தான் 22,000. வெளியே வந்துச்சுன்னா 2-3 கோட்டுறான். என்ன பண்றது? நம்ம கோயிலுக்கு போய் செலவு துட்டு இல்லையா? 8 மாடம் வச்சா குடிச்சுட்டேன். ஒரு கோட்டரை 8 வந்தேன். வர்ற வயல பாதி வயலே தெரிஞ்சு போச்சு. இந்த தூத்தில சாப்பிட்டேன். வயிற்றாத அங்கேயே நின்று விட்டாங்க. கடைகள் அங்க டயர் டீப்லாம் விற்கிறாங்க. அந்த கடையாண்டு நின்று விட்டேன். அங்க ஒரு பெரியவர் உக்காந்தாரு. பெரியவர இந்த மாதிரி நான் சத்திரத்துக்கு ஆட்டுக்கு போனோம். எந்த பக்கம் போறது? இப்படியே பார்த்தா இல்ல இப்படி பார்த்தா? ரோட்டு அவரு இப்படி போனா தம்பி நேரான்னாரு. நான் நேரா அப்படி இப்படி தேடிக்கணும் சுடுகாட்டுக்கு போட்டுக்கிறேன். எங்களுக்கு சளி வைக்காத பிடியே போயிருப்பேன். 6 மாதத்துக்கு போயிருப்பானா? ஒழுங்கா குடிக்கல. ஏன் வாயாத்தா போனால ஊத்திருங்களா? நேரா சுடுகாட்டுக்கு போனேன். அங்க போய் படுத்துட்டேன். அங்க போன உடனே ஒரு பொண்ணு பச்சிருப்பாங்க பாருக்கிட்ட. அது மேல கால் தடிக்கு கீழே இந்த மாதிரி வீட்டுக்கு இருக்கிற சேத்திர வீதுல அப்படியே பட்டு காட்டுக்கிறேன். திருப்பி டைம் ஆயிடுச்சு. பிசு மழை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்ச்சு சுத்தி முத்தி பாக்குறேன். ஒரே மயான காய்ச்சா அது எய் போட கூட ஒரு ஆள் வர்றாங்க. யாரு வரல? டீ கடை கூட இல்லையா? ஒரு பொறி கடை தவிச்சு வாங்கி தண்ணி கொடுத்து கூட சுடுகாட்டுல செஞ்சரி பேசுற. சுடுகாட்டுல டீ கடை பொறி கடை ஏமாச்சாரு. நீ தாங்க போய் வைக்கிறேன். நீ தான் வச்சுறேன். நாங்க ஒன்னா கூட தெரியல. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? அப்படியே திரும்பி பார்த்தேன். ஒரு பொண்ணை வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு மேல மஞ்சள் தூள் செவப்பு வச்சு கல்
பேப்பர்லாம் ஏற்றி வச்சுட்டு நான் மாலையை போட்டுக்கிறேன். யாரோ புண்ணியம் மண்ணு மேல கொண்டாந்து இந்த மாலையை போட்டுக்கிறாங்க. நம்ம கிட்ட கொடுத்துருந்தா கம்பெனி வாஜியாருக்கு போட்டுக்கலாம். முதலமைச்சருக்கு எம்எல்ஏவுக்கு எம்பிக்கு யாரோ ஒரு பெரிய நியூஸ் போட்டுக்கலாம். யாருக்குன்னா போட்டுக்கலாம். அப்புறமா எனக்கு யோசனை வந்துச்சு. நீங்க நாடகத்துக்கு போறமே மொத மகாராஜா வேஷம் வந்திருக்கோம். 8 மணி கைத்துல போட்டு உடுப்பான துட்டு வாங்கிக்கலான்னு வந்து போட்டுக்கிறேன். எப்படிக்குது மாலை? அம்மா அறிமாக்குது. ஆமா இது அங்கிருந்து எப்படி வந்து மாலை தானா? ஒருத்த மேல இருந்து எடுத்தாங்க. ஒரே நாட்டு அடிக்குது. பக்கத்துல இருக்கிற உனக்கு தேட்டு போட்டுக்கிற கம்மியா அப்படியே எடுத்து வச்சா அந்த கொஞ்ச நேரத்துல வாஜி சுடுகாட்டுல கொண்டு மேல என்னப்பா கேள்விக்கு அடிக்கிறான்? ஏன்டா அடிக்கணும் கேக்குறீங்களா? தேடா போய் எம்மாடி அடிக்கிறான். யாரு இல்லப்பா ஒண்ணு இல்ல பரமோகரா ஆட்டாச்சு வர போய் ஒரு அவசரத்தில் சொல்லிட்டேன். இல்ல அவசரத்தை ஒரு அவசரம் சொல்லிட்டேன். கை வச்சு அவனுக்கு சப்போர்ட் தான். ஜட்டி போடுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.